ஹாய் அன்புலங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வேலன்குடியிலேருந்து நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி லாஸ்ட் வீக் நடந்த சில விஷயங்களும் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? மோஸ்ட்லி நான் வீடியோ மட்டும் போட்டு அதில் என்ன நடக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். பட் அது உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. சில திங்ஸ் நான் வாங்குறேன்னா அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கணும். ஸோ நான் இனிமேல் போடுற வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் அந்த மகா கந்த சஷ்டி நடந்தது இல்லையா, அப்போ அன்றைக்கி திருக்கல்யாணத்தன்னைக்கு எங்கள் ஊர் முருகன் கோவிலில் இந்த மாதிரி 108 சங்காபிஷேகம் நடந்தது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைமில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ தானே இங்கே வந்திருக்கோம். ஸோ என்ன கோவிலில் என்ன நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ லாஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் நாங்கள் அங்கே ரீச் ஆக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த ஹோமம் வளர்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் கரெக்டாக சங்கு அபிஷேகம் பண்ணுறப்போ நான் ரீச் ஆகிட்டேன். நான் ஜஸ்ட்டு பால் மட்டும் சாமிக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும் இல்லையா. எனக்கு முருகன் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நம்மளை மீறி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரி கடவுள்கிட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது இது மூடத்தனம், முட்டாள்தனம்னு சில பேர் நினைக்கிறாங்க. பட் நமக்கு ஒரு அமைதியாக தரக்கூடிய இடம், ஒரு பாசிட்டிவ் தரக்கூடிய இடம்னு நான் நம்புகிறது இந்த மாதிரி கோயில் தான். ஸோ ரொம்ப சாமி தான் எல்லாமே, சாமி தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. பட் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், அதெல்லாம் நான் கடவுள்கிட்ட இருக்குதுன்னு நம்புகிறேன். சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்புறதில்ல. அதை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம். பட் எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் இதை கும்பிட்றேன். எனக்கு நிறையாவே நம்பிக்கையினால நடந்திருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு முருகனை அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் எனக்கு அந்த முருகனுமே. அந்த சங்காபிஷேகம் எப்படின்னா, 108 சங்கம் தீர்த்தம் நிரப்பி அன்றைக்கி மகா கந்த சஷ்டி விரதம் இருக்காங்க இல்லையா, அந்த 6 நாள் அவங்க மட்டும் அதை டச் பண்ணி அதை பாஸ் பண்ணி அந்த இருக்க தீர்த்தத்தை சாமி மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது தான் சங்காபிஷேகம். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக அன்றைக்கி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முருகனை ரொம்ப பிடிக்கும், அவர்னால உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கா, ஸோ அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக போனேன். ஆனால் என்னோடய பால் அவருக்கு அபிஷேகமாக போய் சேர்ந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த எப்பயுமே நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன். பட் ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணி அவரை அந்த அலங்காரத்தோடு பார்க்கணுன்னு அவ்வளோ கூட்டத்துலேயும் உங்களுக்கும் அதை காட்டணுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை நான் எடுத்தேன். ரொம்பவே அழகாக ஒரு நிம்மதியாக சாமி கும்பிட்டு நான் வெளியே வந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு முருகனை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இருக்கும். அதனால் நான் எப்பயுமே அடிக்கடிலாம் கோயிலுக்கு போக மாட்டேங்க. எனக்கு எப்போ தோணுதோ, எப்போ எனக்கு பார்க்கணுன்னு தோணுதோ, எப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போ தான் நான் மோஸ்ட்லி கோயிலுக்கு போவேன். மோஸ்ட்லி வீட்டிலே கும்பிட்டுப்பேங்க. எனக்கு எப்போயாவது அவரை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் கோயிலுக்கே போவேன். ஸோ இது ஒரு டிஷ்யூ ஹோல்டரோட பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான். ஆக்சுவலாக இது ரொம்பவே அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஆக்சுவலாக ஒரு விஸ் லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் கம்மி தான், பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி இந்த பிரிக்ஸோட கலர் மாதிரி அழகாகவே இருந்தது. இது பழைய காலத்து இந்த ரேடியோ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாடல் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். டிஷ்யூ வச்சதுக்கப்புறம் அது ரொம்பவே அழகாக இருந்தது. நான் டிஷ்யூ வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு சும்மா ஜஸ்ட்டு நம்ம வாலில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்ட்ரு தான். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் இது காம்போவில் வாங்கியிருந்தேன். இது நான் போர்ட்டிக்கோவில் ஒரு சின்ன பிளான்ட்டை, மணி பிளான்ட்டை வச்சு அதை ஹோல்டு பண்ணியிருக்கேன். அழகாகவே இருந்தது. ரொம்ப ஸ்டர்டின்னு தான் சொல்லலாம். ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் நிறையா வாங்கியிருக்கேன். இதில் பெஸ்ட்டு இந்த 2 இந்த காம்போ பெஸ்ட்டு நான் சொல்வேன். ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அதுக்காக ரொம்ப வெயிட்டாக வச்சிடாதீங்க. அது தாங்குகிற மாதிரி மீடியமான வெயிட்டை நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவே அது அந்த வெயிட் தாங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த மாட விளக்கு வைக்கிறாங்க இல்லையா வாசலில், தீபம் ஏற்றுறதுக்கு, அதுக்காக இந்த 2 மாட விளக்கு ஹோல்டர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி
சூப்பராக இருந்தது. அந்த லக்ஷ்மி படம் வந்து நம்ம வாசலில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக கிளியராக ரொம்ப கிளாரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாத்தோட லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்துட்டு பட்ஜெட் எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடியாகவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மோஸ்ட்லி ஆணி அடிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ஆணி அடிச்சோன்னா வால் கூட ஒரு மாதிரி அதை ரிமூவ் பண்ண அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து இப்போது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்திருக்கு. ஆணி மாதிரியே இருக்கும். நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 15 பீசஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுவும் சூப்பராகவே இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆப்ரான் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி அந்த கிளாத் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரி நைலான் கிளாத் மாதிரி, பட் நல்லாவே இருக்குது. தண்ணி பட்டால் கூட அது வந்து அதில் வந்து ரொம்ப வெட்டாகாமல் நல்லாவே இருக்குது. ஏன்னா எனக்கு பாத்திரம் விளக்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லி இதை நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பாத்திரம் விளக்குறப்ப தான் ரொம்ப அந்த இடம் வந்து வயிற்றுக்கிட்ட அந்த மாதிரி இடத்துல ரொம்ப வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க சிஸ்டர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் உள்ளங்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?